அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் கல்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மனிதனில் முதலில் படைத்தது எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் முதலில் படைத்தது அக்ல் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி காட்டுவார்கள். அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவுக்கு பிறகுதான் அல்லாஹ் கல்பை படைத்தான். பொதுவாக இந்த கல்பு என்பது இயற்கையான படைப்பிலேயே நன்மை ஏவக்கூடியது, அது தீமை ஏவாது. பெரும்பாலும் இந்த கல்பு உள்ளம் என்பது நன்மையை மட்டும்தான் ஏவும். ஆனால் அந்த சூழ்நிலைகள், அந்த காலப்போக்கில் அது எதை பார்க்கின்றதோ, கண்கள் எதை பார்க்கின்றதோ, எதை கேட்கின்றதோ அதற்கு ஏற்றால் போல் அந்த கல்பு மாறும். அதற்கு உதவி செய்யக்கூடியதான் நஃப்ஸாக இருக்கின்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஒவ்வொரு குழந்தையும் துனியால பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே அது இயற்கையான மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. இப்ப இஸ்லாத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே அந்த காலப்போக்கில் அந்த குழந்தை பிறந்தவுடன் அவங்க பெற்றோர்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றார்களோ அந்த மார்க்கத்தை, அந்த மதத்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்கின்றது. அப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அது இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் பிறக்கின்றது. அப்படி பெறப்படுகின்ற ஒவ்வொரு குழந்தையும், அந்த குழந்தையுடைய உள்ளமும் நன்மை ஏவக்கூடியதாக இருக்கும். எனவேதான் குர்ஆனை மனப்பாடம் செய்கின்ற நிறைய ஹாஃபில்கள் சின்ன குழந்தையா இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சின்ன பிள்ளைகள் உள்ளத்தில் அந்த பாவம்னா என்னன்னு தெரியாது, தவறுகள் தெரியாது, தீமைகள் தெரியாது. இதுவெல்லாம் தெரியாமல் உள்ளம் சுத்தமாக இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் மனப்பாடம் செய்கின்ற பொழுது குர்ஆன் மிக வேகமாக உள்ளத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. நம்மளை யோசிச்சு பாருங்க, இத்தனை ஆண்டுகள் நம்ம துணியால வாழ்ந்திருக்கிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் உள்ளத்துல, கல்புல கரைகளாக, வடுக்களாக பதிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப அது அதிகமாக பதிகின்ற பொழுது கஸ்வத்துல் கல்ப் சொல்லப்படக்கூடிய அந்த கல்வி இறுகி போகின்றது, கல்லாகிடும். அந்த கல்லாக போன நெஞ்சை, அந்த உள்ளத்தை, அந்த கல்வை நாம் சரி செய்ய வேண்டும். இப்ப சின்ன பிள்ளைகள் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே இயற்கையான விதத்தில் பிறக்கின்றது. அந்த குழந்தைய உள்ளம் என்பது சுத்தமான உள்ளமாக இருக்கின்றது. எனவேதான் குர்ஆனை வேகமாக மனப்பாடம் செய்யறாங்க. ஒரு முறை ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தாய் கிட்ட போறாங்க. அம்மா, நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ண போனேன், ஹிப்ஸு பண்ண போனேன். ஆனால் எனக்கு அந்த ஹிப்ஸு ஏற மாட்டேன்னு சொல்லுகின்ற பொழுது தாய் சொன்ன வார்த்தை பாருங்க, நீ பாவம் செய்வதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பாவமுமே அந்த உள்ளத்தில் வலுவாக பதிவு செய்து அந்த பாவத்தின் காரணமாக நன்மையின் பக்கம் நாம் சாயாமல் தடுத்து விடுகின்றது. அப்போ உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பாவங்களுமே அந்த பாவத்திற்கு உதவி செய்கின்றது தான் நஃப்ஸாக இருக்கின்றது. நஃப்ஸு பல வகை. நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா என்ற நஃப்ஸ் நம்ம அனைவரும் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே. அப்ப அந்த நஃப்ஸை நாம் எப்படி அடக்குவது, கல்பை நாம் எப்படி பாதுகாப்பது, நம்ம அறிய வேண்டும். அதே போன்றுதான் பொதுவாக அரபியில வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பேருக்களுக்குமே ஒரு காரணம் இருக்கும். கல்புனா என்ன அர்த்தம்னு சொன்னா, அது பிரட்டக்கூடியது, மாறக்கூடியது அர்த்தம் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்றுதான் உள்ளமும், அந்த கல்பும் அப்படிதான். அது ஒரே நிலையாக இருக்காது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்புக்கு மிகச்சிறிய உதாரணம் காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த கல்பு என்பது, உள்ளம் என்பது இறகை போன்று. எப்படி காற்று வீசுகின்ற பொழுது இறகு என்பது அது முன்பின் சுழன்று சென்று கொண்டிருக்குமோ அதே போன்றுதான் உள்ளமும் சென்று கொண்டு இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இந்த உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் சப்பித் கல்பி அலா தீனிக்க, இந்த உள்ளத்தினுடைய மார்க்கத்திலே உறுதிப்படுத்து என்பதாக துஆ கேட்டிருக்கிறாங்க. எனவே நாம் துனியால வாழுகின்ற பொழுது கல்பை நாம் அறிய வேண்டும், அதனுடைய கரையை நாம் போக்க வேண்டும், இவ்வாறில் நாம் முழுக வேண்டும், உள்ளத்தை முழுக்க அல்லாஹ் நிரம்ப வேண்டும். அனைவரையும் அல்லாஹ் இந்த நசீர் தந்தல் புரிவானாக என்று பார்த்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.